ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அடியவனுக்கு மறுபடியும் ஞான பிச்சை வழங்கி இருக்கின்றார்கள், கருணைமிகு கண்ணதாசன் ஐயா மூலமாக. எனவே இந்த சொற்பொழிவு இந்த பெருமானுடைய வருவிக்க உற்ற நாள், இந்நாள் பெருநாள். இது மனிதன் உருவாவதற்கு முக்கியமான நாள், மனிதனுக்கென்றே மகத்தான நாள் என்று அறிவிக்கப்பட்ட நாள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெருஞ்சோதி அபயம், அருட்பெருஞ்சோதி அபயம் என்ற சொல்லுக்கு யான் கண்ட உண்மையும் நம்ம ராமலிங்க பெருமான் அளித்த சான்றும் புறத்தே திருவாரூர்ல தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்ற ஐயா அவர்களும் அபயம் என்ற சொல்லுக்கு அடிக்கோளிட்டதை சொல்ல வந்திருக்கின்றேன். அதாவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை நீங்கள் எந்த நேரமும் சும்மா இருக்க நேரமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அது மிக உயரிய ஒரு மகா மந்திரம். நீங்கள் இடையிடையே அடியவனுடைய சிந்தையை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்ண செல்லும். நீங்கள் இழக்கக்கூடிய மது அல்ல, அருட்பெருஞ்சோதி மது. எனவே அடியவன் விட்ட தொடரை எடுத்து அவ்வப்போது கொடுத்தீர்களே ஆனால் இன்புறலாம். அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் என்று சொல்லுவதற்கு நீங்க எந்த ஒரு நல்ல செயல்கள் செய்யும் பொழுதும் அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சீங்கன்னா அது நன்மையாகவே அமையும். தீமையான ஒரு செயல்களுக்கு அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை உபயோகிக்காதீர்கள். ஏன்னா அது மகா மந்திரம். எனவே ஜெயங்கொண்டத்தில் ஒரு சபை வச்சு நடத்துகிறாங்க. அங்கே ஒருவருடைய மகன் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக மறுநாள் அவனுக்கு கவர்மெண்ட் 10ஆம் வகுப்பு தேர்வு நடக்கப் போகுது. அடியவன் தஞ்சாவூரில் இருக்கேன். இந்த சிறியனுக்கு அந்த பையன் போன் மூலமாக தொடர்பு கொண்டு, ஐயா நான் வடலூர் பெருமானிடம் சரணாகதி அடைந்து விடுகிறேன், முற்றிலுமாக அவர் நிலையை எய்துகின்றேன், எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கின்றார். எனவே என்ன உதவி என்று அடியேன் கேட்கின்றேன். அந்த பையன் கூறுகின்றார், நாளைக்கு எனக்கு அரசாங்க பரீட்சை இருக்கிறது, 10ஆம் வகுப்பு பரீட்சை, கவர்மெண்ட் பரீட்சை. அந்த பரீட்சையில் எனக்கு மதிப்பெண் கிடைக்கணும், என்னுடைய போட்டோ பேப்பரில் வரணும், இது முடியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த மாணவனும் அரைகுறையாக படிக்கிறவன் தான், ஃபுல்லாக படிக்கிறவன் அல்ல. ஏன்னா அந்த பையனுடைய பெரியப்பாலாம் இங்கே வந்திருக்காங்க. அந்த பையன் இப்படி கேட்க
அடியவன் தஞ்சாவூர்ல இருந்துகிட்டு ரொம்ப தெம்பா சொன்னேன். யாரடா உனக்கு இல்லை என்று சொன்னவன்? உனக்கு உண்டடா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதிக மதிப்பெண் கிடைக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இந்த சபையில வீட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களை பெற்ற தாய் தந்தையர்கள், ஆசிரியர்கள் மற்றும் வெளியில நிற்கக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், கடை வீதியில் உள்ளவங்க எல்லோரும் மிக முக்கியமான செய்தி சொல்லுகின்றேன். என்ன, இந்த ஊர்ல அருட்பெருஞ்சோதி அபயத்தை நீங்க எல்லாம் சொன்னீங்கன்னா பேரின்பத்தை அடையலாம் என்பது சத்தியபூர்வமாக சொல்லுகின்றேன். அடியவன் அந்த பையனுக்கு சொன்னேன், என்ன செய்யணும், இந்த மாதிரி அதிக மதிப்பெண் வேணுமா, போட்டோ பேப்பர்ல வரணுமா, எல்லாமே கிடைக்கும். ஆனால் அடியவன் சொல்படி நீ கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? நீ நாளைக்கு பள்ளிக்கூடம் போன உடனேயே பரீட்சை ஹாலில் உட்கார்ந்து ஆசிரியர்கள் பேப்பர் கொடுக்கும் பொழுது மனசுக்குள்ளேயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பேப்பரை வாங்கிக்கொள். கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் பொழுதும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று பேப்பர் வாங்கிக்க. இங்க அடியவன் பேசுறதெல்லாம் பேப்பரை படிச்சுட்டு பேசுவது அல்ல, புஸ்தகத்தை படிச்சுட்டு பேசுறது அல்ல. ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. நீங்க 6ஆம் திருமுறை புஸ்தகத்தை அப்படியே தண்ணீரை ஊற வச்சு கரைச்சு குடிச்சீங்கன்னா அருட்ஜோதி ஆயிட முடியுமா? முடியாது, வயிறு உப்பிக்கும். ஆனால் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று உங்கள் நான் வரலும் வண்ணம் உங்களுக்கு முடிந்த வரையிலும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அருட்ஜோதி ஆகலாம். அது சத்தியம். அடியவன் அது போன்ற அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லியே இவ்வாழ்க்கையிலே உலகு கட்டி ஆளும் கொடியை பறக்க விட்டு இருக்கின்றேன், பறந்து கொண்டு இருக்கின்றேன், செழித்து வளர்ந்து இருக்கின்றேன், வளர்ந்து கொண்டு இருக்கின்றேன். அந்த பையனுக்கு சொன்னேன், அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லியே இந்த பரீட்சை பேப்பரை வாங்கிக்க, அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லியே இந்த கொஸ்டின் பேப்பரை வாங்கிக்க, கடைசியா கொஸ்டின் பேப்பரை படிச்சு பார்த்துக்கோ. எல்லாம் முடிந்தவுடன் அந்த பேப்பரை அந்த டெஸ்கில் வச்சு அந்த மேஜையில் வச்சு பேனாவை கலட்டிக்கோ. பேனாவை கலட்டும் பொழுதும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதியை சொல்லிக்க. பேனாவை கலட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு எல்லோரும் கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ஆண்டுகளாக பேப்பர் எது எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. அந்த இடத்துல பிள்ளையார் சொல்லி போடாத. அந்த இடத்துல இது சத்தியமாக நடந்தது, சாட்சிக்கு ஆள் இருக்கு, இப்ப எடுத்து கடையில் ஆளை காட்டுவேன். அந்த பேப்பர்ல பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய இடத்துல பேனா முனையால அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு ஒரு சின்ன புள்ளி வச்சிரு. என்ன கம்ப்யூட்டர் பேப்பரா இருக்கும், கம்ப்யூட்டர் ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். அதனால அந்த தலைப்புல அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே ஒரு புள்ளியை வச்சிருடா. வச்சுட்டு நீ கேள்விக்கான பதில்களை எழுதுறா, பாக்கியெல்லாம் அருட்பெருஞ்சோதி ஐயா எழுதுவார் என்று சொன்னேன். அந்த சிறுவனானவனும் ஒருமையுடன் கேட்டு அந்த புனித தன்மையுடனேயே அந்த பரீட்சையெல்லாம் எழுதினான். சாதாரண படிக்கக்கூடிய மனித பையன். பரீட்சை எழுதி முடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 480 மார்க் அவன் எடுத்து அந்த பள்ளியில முதன் மாணவனாக இவனை தேர்வு செய்து இவனுடைய போட்டோவை பேப்பர்ல போட்டு எங்க பார்த்தாலும் விளம்பரப்படுத்தி விட்டார்கள். இத்தனைக்கு நேரடியாக கூட யாருக்கும் சொல்லல, போன்ல தான் நான் சொன்னேன். அப்ப அதுக்கே அவ்வளவு வேல்யூ இருக்கு. அப்போ ஒரு படிக்கும் விஷயத்துல கூட ஐயா எந்த அளவுக்கு பணிபுரிகின்றார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் பரிந்து உள் உணரணும். ஏதோ இன்னைக்கு ராமலிங்க சுவாமிகளுடைய
வருவிக்க ஊற்ற நாளுக்கு வந்தோம். முக்கியமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பேச்சை தவிர்த்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது, சாட்சியோட கிடைக்காது. நீங்க எந்த சாமியை வேணாலும் போய் சாட்சியோட படம் எடுத்துக்கிட்டு வரலாம். ராமலிங்கத்தை படம் எடுக்க முடியாது, உள்ள வேணா பிடிச்சி கட்டி போட்டுக்கலாம். அதனால அந்த பையன் படம் பேப்பர்ல பிரசுரம் ஆயிடுச்சு. 480 மார்க் எடுத்தான். அவனுக்கு சந்தோஷம் பொங்கிட்டு அந்த ஊரே இன்னைக்கு சன்மார்க்கத்தை தழுவுது. அந்த வாரியங்காவல் என்கிற ஊரே இன்னைக்கு சன்மார்க்கத்தை தழுவுது. இது போன்று 1, 2 அதிசயங்கள் அங்கு நிகழவில்லை. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான அதிசயங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. மாதம் பூசத்துக்கு அங்கே பூஜை செய்துவிட்டு ஜோதி தரிசனம் காட்டிட்டு அதன் பிறகுதான் வந்து கொண்டிருக்கின்றேன். சரி, இவனாலும் சின்ன பையன் ஏதோ ராமலிங்க சாமி கையை பிடிச்சி அழைச்சிட்டு போய் இந்த மார்க்கை போட்டுட்டாருன்னு நீங்கள்லாம் சொல்லலாம். ரைட். ஒரு 55 வயது மதிக்கத்தக்க ஒரு சொட்டையுடைய ஒரு மனிதர். அவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். அவர் சாதாரணமாக எல்ஐசி நிறுவனத்தில் இந்த சீட்டு மாதிரி எல்ஐசி ஒவ்வொருத்தரையும் முகவர், அந்த முகவராக சேர்ந்துருக்கிறாரு. ஏதோ சாதாரண படிப்பு படிச்சிருப்பார் போல இருக்கு. அவருக்கு கம்ப்யூட்டரை பற்றி எதுவும் தெரியாது. ஒரு 200 பேர் தேர்வு செய்து இந்த 200 பேருக்கு 40 மார்க்கு மெயினான மார்க்கு, அதில் 20 மார்க்கு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் பரீட்சை வச்சிருந்திருக்காங்க. இந்த செய்தியை மேட்டுக்குப்பத்தில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருந்த இந்த அடியவன் இதை கேட்ட அந்த வழுக்க மண்டை என்ன பண்ணிருக்கு, அந்த நல்ல பதிய வச்சிருக்கு மண்டையில். இது போய் அந்த கம்ப்யூட்டரை கிட்ட போய் உட்கார்ந்தான பயம். நாம் கம்ப்யூட்டரே பார்த்தது இல்லையே, இதில் அடித்து எந்த மார்க் எடுக்கிறது. இது உடனே சொல்லியிருக்கு, ஐயா அருட்பெருஞ்சோதி, அந்த தொப்பி போட்டவன் மேட்டுக்குப்பத்தில் சொற்பொழிவு பண்ணிக்கிட்டு இருந்தான், அதை கேட்டு என் மனம் லயித்து விட்டது. எனவே இங்கேயும் எனக்கு நீதான் துணை, தூங்க வேண்டாம், யாரும் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருங்கள். சத்தியம் சொல்லுகின்றேன், பொய் புகழேன். ராமலிங்க சுவாமி விஷயத்தில் மட்டும் யாரும் சத்தியம் பண்ணி பேச முடியாது, அங்கே டங்குவார் அறுத்து விடும். ஆனால் அதில் பரிந்து உள் உணர்ந்து அதில் தோய்ந்து விட்டால் சத்தியமும் பண்ணலாம், ராமலிங்கத்தை பிடிச்சி மற்றவங்கள்டையும் கொடுக்கலாம். அந்த சக்தி உண்டு. அந்த அடியவர் அந்த கம்ப்யூட்டர்கிட்ட போய் அருட்பெருஞ்சோதி ஐயா, எனக்கு 40 மார்க்கெல்லாம் வேண்டாம், 20 மார்க் இருந்தா போதும், அருட்பெருஞ்சோதி அபயம்னு அந்த பட்டனை தட்டுது. தட்டி விட்டு என்னத்தை அடிச்சிச்சோ ஏதோ அடிச்சிச்சோ தெரியலையா, அடிச்சு விட்டு வந்துருச்சுங்க. இந்த 200 பேர்ல நம்பர் 1 எடுத்துட்டாங்க அந்த மொட்டை மண்டைய. இது எங்க போய் சொல்றது? இது ராமலிங்கம் செய்த லீலைகள், இது ராமலிங்கம் செய்த அதிசயம், இது சத்தியமாக நடந்தது. மறு பூசத்துக்கு வந்து மேட்டுக்குப்பத்தில் சொல்லிட்டு ஆனந்தம் அடைகிறார். அப்படியானால் அருட்பெருஞ்சோதி அபயம் எப்படியாப்பட்டது? 1, 2. மூன்றாவதாக தசாமூர்த்தி சுவாமிகள் என்று ஒரு ஞானி ஒருவர் திருவாரூரில் இருந்தார். அவர் தினகாலமும் சத்தி விசாரம் பண்ணக்கூடியவர். ஒரு 10 மக்களை வச்சுக்கிட்டு சத்தி விசாரம் பண்ணி எல்லோருக்கும் நன்மையை சொல்லி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் இப்படி சத்தி விசாரம் பண்ணி கொண்டு இருக்கையில் சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு சத்தி விசாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீரென்று இப்படி பேசிட்டு இருந்த தசாமூர்த்தி சுவாமிகள் கையை இப்படி தூக்குறாரு. இப்படி கையை தூக்கி ஏன்னோ பெரிய 100 கிலோ மூட்டையை தூக்குறது மாதிரி. ஏன்னா வெளியில இருப்பவர்களும் உள்ளே இருப்பவர்களும் கூர்ந்து கவனித்தீர்களே ஆனால் பேச்சை மட்டும் அல்லாது சைகைகளையும் கொண்டு நீங்க நிறைய இதை புரிஞ்சுக்கலாம். இந்த கையை திடீரென்று இப்படி தூக்குகின்றார். மேலே தூக்கின கையை கீழே கொண்டாந்து கீழே வச்சுட்டார். எதிரே இருந்த ஆன்மீக மக்களுக்கெல்லாம்
என்ன திடீர்னு ஐயா கையை இப்படி தூக்குனாரு, இன்னும் 100 கிலோ மூட்டையை தூக்குனது மாதிரி மெதுவா கொண்டு வந்து கீழே வச்சாரு. இதனுடைய பயன் என்ன? இவர் இப்ப கேட்க முடியாது, சொல்லிட்டு எழுந்திருச்சிட்டாரு அப்படின்னு எல்லோரும் வினவி விட்டு வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில 10 மணிக்கு சத்தி விசாரம் அங்கே கூடுது. உடனே அந்த சபையில் இருந்த மக்கள், இது இன்னைக்கு ஐயா விட முடியாது, நேற்று திடீரென்று அந்த கையை தூக்குனாரே, அதற்கு என்ன பதில் என்று ஐயா விட முடியாது, இன்னைக்கு கேட்டுதோ தெரிஞ்சுட்டு தான் ஆகணும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 மீட்டர் தூரத்தில் இருந்து ஒருவர், ஐயா தட்சிணாமூர்த்தி, என் குரு தட்சிணாமூர்த்திக்கு அபயம், என் குரு தட்சிணாமூர்த்தி, உன்னை நான் நம்பினேனே, எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சிட்டியே, நான் உன்னை என்னென்று சொல்லுவேன், உன்னை என்னென்று புகழ்வேன், என் ஐயா எனக்கு கண்கண்ட தெய்வமாக இருந்து என்னை கவர்ந்து பண்ணிட்டியே அப்படின்னு அழுதுகிட்டு ஒடியாராம். இந்த சத்திவிசாரத்தில் இருந்த மக்கள்லாம், எப்பா நீ அழுதது போதும்பா, விஷயம் நடந்ததை சொல்லுப்பா, எங்களுக்கு ஆவலா இருக்கு, நேத்தையிலேருந்து பிரச்சனை இங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கு, சொல்லும். அப்பதான் சொன்னார் அவரு, எப்பா நான் நேத்து இரவு 5 மணி அளவில் ஸ்ரீரங்கம் கோபுரத்தில் அந்த கட்டுமான, அதுக்கு என்னது சாரம் கட்டுதல், சாரத்தில் மேலே நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அங்கிருந்து கை நழுவி விழுந்துட்டேன். அப்படி விழும் பொழுது குரு தட்சிணாமூர்த்திக்கு அபயம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் விழுந்துட்டேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஒரு கை இப்படி தாங்கினது மாதிரி தெரிஞ்சிச்சு, எனக்கு எந்த அடியும் படலை, என்னை கொண்டு கீழே வச்சிருச்சு, அது இந்த கை தான் அப்படின்னு அவர் சாட்சி பூர்வமா சொல்றார். அப்ப சபையில் இருந்தவர்களுக்கும் பதில் கிடைச்சிருச்சு. அப்படியானால் அந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் இறந்து போய் விடுகிறார்கள், அவர்களை சமாதி வச்சிருச்சு அங்க, அதற்கு பெயர் ஜீவ சமாதி என்று சொல்லுகின்றார்கள். அடுத்தது ஜீவ சமாதியை பற்றி சொல்றேன். அப்போ அந்த ஞானவானுக்கு இறந்து மண்ணில் போனக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கே அவ்வளவு சக்தி இருக்கும் பொழுது, அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானுக்கு எச்சோதனைகளும் ஏற்றாதியமைக்க அச்சோ என்றருள் அருட்பெருஞ்சோதி, ஐந்தொழிலையும் யான் செய்ய சந்தன போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலில் நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற ராமலிங்க பெருமானுக்கு செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தைக்கு எப்படி அருள் இருக்கும்? ராமலிங்க சுவாமிகளை ஒரு 10-20 பேர் பார்க்க வர்றாங்க. அவரு தர்மசாலையில் இருக்கார். அப்படி பார்க்க வர்ற போது ஒருவர் மட்டும் அதுல ஒரு செவுத்து ஓரமா போய் சிறுநீர் கழிக்கிறார். அந்த செவுத்து ஒரு ஓட்டையில இருந்த ஒரு பாம்பு புஷ்ஷுன்னு தலையை நீட்டிடுச்சு. இவரை அறியாது ராமலிங்கா அபயம் அப்படின்ட்டார். அந்த பாம்பு எப்படி படம் எடுத்துச்சோ அப்படியே அது இருக்கு அந்த பொந்துல. இது நிற்க இவர் மறுபடியும் எல்லாரோடையும் சேர்ந்து ராமலிங்க சுவாமிகளை பார்க்க வந்துட்டார். 10 பேரா ராமலிங்க சுவாமியை பார்க்கிறாங்க. அப்படி பார்த்து எல்லாரும் போகக்கூடிய நேரத்தில் அந்த குறித்த நபரை மட்டும் கூப்பிட்டு, எப்பா நீ என்னை பார்த்து அருள் பெற்றதெல்லாம் சந்தோஷம்தான், அங்க ஒரு உயிரை வாயை கட்டிவிட்டு வந்துட்டியே, அதுக்கு என்ன செய்ய போற அப்படின்னு கேட்கிறார். இவனுக்கு புரியல. வாயை கட்டிட்டேனா? ஐயோ நான் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யலையே, நான் எதை செஞ்சேன்? இல்லை, நீ இது மாதிரி யூரின் சிறுநீர் கழிக்க போன இடத்துல நீ அபயம் சொன்னியா? ஆமா சொன்னேன். அந்த பாம்பு ஒன்று கடிக்காம இருந்துச்சா? கடிக்காம இருக்கு. இன்னும் அந்த பாம்பு அப்படியே தான் இருக்கு. அது நீ அபயம் சொன்னதுனால அது அப்படியே இருந்து இறந்து போயிடும், சாப்பிடாம இறந்து போயிடும். நீ மீண்டும் போய் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்னை வாழ வைத்த தெய்வமே, இந்த ஆன்மாவையும் வாழ வை, நீ சொல்லு, நல்லா இருக்கும். இவன் நேரா பார்க்கறான். அந்த பாம்பு படமெடுத்த வண்ணம் அப்படியே இருக்கு. உடனே அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை சொன்ன உடனேயே அந்த பாம்பு மறுபடியும் தலையை சுருக்கி கொண்டு உள்ளே போய் விடுகிறது. அப்படியானால்
அருட்பெருஞ்சோதி அபயத்துக்கு எவ்வளவு திறன் உண்டு என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதுபோன்று சொல்ல வேண்டிய முக்கியமான செயல்களுக்கு அருட்பெருஞ்சோதி அபயத்தை உண்டு பண்ணி கொள்ளுதல் வேண்டும். தேவையில்லாதவைகளுக்கெல்லாம் அபயம் சொல்லுதல் கூடாது. ஏன் அது முக்கியமான இதாக இருந்தாலும் சித்தர்கள் இன்னும் மாயக்காரிகளில் மூடி மறைத்து விட்டனர் என்று ஐயா சாடுகின்றார். அதனால தான் இந்த அபயத்தையும் சொன்னேன். ஏன்னா அதெல்லாம் மூடி வைக்கக்கூடாது. அதனால எந்த ஒரு நல்ல கதை செஞ்சீங்கன்னாலும், ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு நிலம் வாங்குறீங்க, ஒரு பத்திரிக்கை எழுதுறீங்க, அங்கே அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு ஒரு புள்ளியை வச்சிருங்க. அல்லாவிடில் எனக்கு முத்துக்கருப்பசாமி துணை, எனக்கு நொண்டி கருப்பசாமி துணை, எனக்கு பேச்சியம்மன் துணை அப்படிங்கலாம் போட வேண்டாம். ஏனெனில் நீங்க இங்க வந்திருக்க நீங்க எல்லாரும் சாதாரண மனிதர்கள் இங்கே வரவில்லை. எல்லோரும் ராமலிங்கத்தை காதலித்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கிறீங்க. எல்லோரும் ராமலிங்க பெருமான் மீது அன்பு கொண்ட நீங்க தான் இங்கே வந்திருக்கிறீங்க. எனவே உங்களிடம் இந்த செய்தியை வைக்கின்றேன். சிறுதெய்வ வழிபாடு அவைகளுக்கெல்லாம் வரையறுக்கப்பட்ட அருள் தான். அருட்பெருஞ்சோதிக்கு மட்டும்தான் வரையறுக்கப்படாத அருட்பெருஞ்சோதி எவ்வளவு பெரிய அளவிட முடியாத பெருஞ்சோதியோ அவ்வளவு அருள் ஆற்றலும் அதற்கு உண்டு. அதனால தான் ஐயா மட்டும் அருட்ஜோதி ஆனேன் என்றறையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்றறையப்பா முரசு, மறுச்சார்பு தீர்ந்தேன் என்றறையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்றறையப்பா முரசு என்று முரசறைய சொன்னார்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியா பூராவும் சரி, எவ்வளவோ ஞானிகள் இருந்திருக்காங்க. எவ்வளவோ ஞானிகள் இருந்திருக்காங்க. அந்த ஞானிகள்லாம் நான் அருட்ஜோதி ஆனேன் என்று, நான் அருட்ஜோதி ஆகிட்டேன் அப்படின்னு நீ முரசறிஞ்சு சொல்லு அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. இதே மாணிக்கவாச சுவாமிகள் சிதம்பரத்தில் ஜோதியானதாக சொல்லுகிறார்கள். நன்றி நன்றி. அவர் வாயால தான் ஜோதி ஆகிவிட்டேன், அதாவது சிற்றம்பலத்தான் சொல்ல வாத ஊரான் எழுதுனதுன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் செய்திருக்கிறார்கள். நான் அருட்ஜோதி ஆகிவிட்டேன் என்று நீ முரசற அப்படின்னு எந்த ஞானிகளும் சொல்லலைங்க. அதே மாதிரி ஐயா சொல்லியிருக்கார். மேட்டுக்குப்பத்தில் அந்த வாக்கியம் எழுதியிருக்கு. அதில் இந்த பாடல் உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. இப்போ எஞ்ஞான்றும் என்னை போன்று நோற்றவரும் இல்லை யார சொல்றாங்களே ஐயா சொல்லுங்க. எழுந்து சொல்லுங்க ஐயா, எழுந்து சொல்லுங்க. பெருமானே எழுந்து சொல்லுங்க. சற்று நீ அறை. என்னை போன்று அருட்பெருஞ்சோதி ஆனவன் இந்த உலகம் ஆரம்பிச்சத்திலிருந்து, இந்த அண்டங்கள் ஆரம்பிச்சத்திலிருந்து எவனும் ஆனதில்லை. அதை நீனே சொல்லல அருட்பெருஞ்சோதின்ட்டார். அப்படியானால் அவன் பாக்கி எல்லாமே இதுல அடக்கம் தான் வந்துருது. அப்படி இருக்க ஜீவ சமாதி என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துரைக்கின்றேன். இப்போ ஒரு ஆன்ம நேய மனிதர்கள், இறைவனை தன் உள் வசப்படுத்தியவர்கள், அருள் ஆற்றலை உணர்ந்தவர்கள், அருள் இன்பத்தை பெற்றவர்கள், மகான்கள் என்று வாழுகின்றார்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகுது. கண்ணால் பார்த்தாலே மாற்றங்கள் ஏற்படுகின்றது. அப்பேற்பட்ட ஞானிகள்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கடைசியில் முடிவு என்னன்னா மரணம்தான் முடிவுன்னு சொல்லி இறந்திருக்கிறாங்க பெரிய பெரிய ஞானிகள்லாம். காரணம் என்ன? அந்த ஞானிகள் இறந்த உடனே இவர்கள் நம்மை சாதாரண மனிதர்களா உள்ளவங்க, அவர்களை சுத்தி இருக்கிறவர்கள்
அவர்களை கொண்டு போய் புதைச்சி அதுக்கு ஒரு கட்டடம் கட்டி அது மேலே ஒரு லிங்கத்தை தூக்கி வச்சு இதுக்கு ஜீவ சமாதி என்று வணங்குகின்றார்கள். அது தவறான ஒரு கான்செப்ட். எப்படியானால் ஒரு ஞானவான் இறைவனுடைய அருள் பெற்றவர் கடைசி நேரத்தில் முதுமையின் காரணமாக தன்னுடைய அருளை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து தன் வசப்படுத்தாத காரணத்தினாலே மரணத்தை தழுவக்கூடிய காலம் வருது. அந்த மாதிரி வரும்பொழுது அந்த ஞானியருக்கு உடல்ல உயிர் ஆற்றல் மிகவும் குறைவா இருக்கு. அவர் ஒரு ஐயா வீட்டு ஒரு அடியவர் வீட்டு திண்ணையில கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஐயோ, ஒரு நல்ல ஞானியாச்சே, இவர் எப்படியாவது இறந்த உடனே அடக்கம் பண்ணுவோம் அப்படின்னு கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. ஆனால் இவர் நினைத்த மாத்திரத்துக்கு இறந்து போக மறுக்கிறார், இறந்து போகவில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிட்டு வருது. காலாட்டம் நிக்குது, கையாட்டம் நிக்குது, உடலாட்டம் நிக்குது, கடைசியில் தொண்டைக்கும் வாய்க்கும் இழுத்துக்கிட்டு நிக்குது ஞானிக்கு. சுற்றி உள்ள அடியவர்கள் என்ன பண்றாங்க, இது என்னையா இது, என் வீட்டு திணையில கொண்டாந்து போட்டு வச்சிருக்கேன், இது இன்னும் ஒன்றும் போக மாட்டேங்குது, தீர்ந்ததும் இல்லை தெளிஞ்சதும் இல்லை, எனவே எனக்கு வேலைகள் இருக்கு, மற்ற எல்லாரும் போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க என் வீட்டு திண்ணையிலேயே, என்ன செய்வது என்று ஒரு நாற்காலியில் அவரை தூக்கி வச்சு ஒரு 4 தெருவு சுத்தி வந்து இவரை ஜீவ சமாதி பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சு அவரை அந்த குத்து உயிரும் குல உயிருமா இருக்கிறவரை குழி தோண்டி கட்டடம் கட்டி அதுக்கு கீழே வச்சு உப்பு தொண்ணூறு என்னென்னமோ கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி மேலையும் ஒரு கல்லை போட்டு மூடி அதில் எறும்புகள் எதுவும் புகாத வண்ணம் சிமெண்ட் சாந்து விட்டு கட்டி முடிச்சிடுறாங்க. முடிச்சிட்டு மேலே ஒரு லிங்கத்தையும் தூக்கி வச்சு இது ஜீவ சமாதி, இது இன்னாருடைய ஜீவ சமாதி அப்படிங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு உட்பட்டத்தை சொல்லுங்க. அந்த ஞானிக்கும் உடல் பூராவும் உயிர் அடங்க பெற்று தொண்டைக்கும் வாய்க்கும் தான் இருக்கு. அந்த மனிதர் அந்த காற்றோட்டம் இல்லாத இடத்துல உயிர் வாழ முடியுமா? உயிர் இருக்குமா? சொல்லுங்க ஐயா, இருக்குமா? இருக்காது. சாதாரண இடத்துல இருக்கும் பொழுதே அவர்களுக்கு எந்த உணவும் இல்லாத போனா விட இந்த காற்றில் உள்ள ஆக்சிஜனை சாப்பிட்டு கொண்டு அவர்கள் உயிர் வாழ இன்னும் கொஞ்சம் காலம் வாழலாம், சில நாட்கள் வாழலாம். அப்படி இருப்பவரை ஒரு இடத்துல புதைச்சி இவர் உயிரோட தான் இருக்கிறாரு, நாங்க உயிரோட தான் உள்ள கொண்டு வச்சோம், இவர் ஞானி, இதுக்கு பேர் ஜீவ சமாதி, ஜீவனோடு இருப்பதனாலே ஜீவ சமாதி என்று வணங்குகின்றார்கள். இல்லை, ஜீவ சமாதி என்று எதற்கு பொருள் உண்டென்றால், ஒரு மனிதன் உயிருக்கு பேர் இன்னொரு பேர் சொல்லுவான என்ன ஐயா? மனிதன் உயிருக்கு பேர் இன்னொரு பேர் சொல்லுவான என்ன? ஜீவன். எப்ப அவனுக்கு ஜீவன் அடங்கிட்டா, அவனுக்கு என்ன ஜீவன் இருக்குடா, ஜீவன் உயிர். ஒரு மனிதன் உயிரோடு ஜீவனோடு இருக்கும் போதே அவன் சிவமாதல் வேண்டும். உயிரோடு இருக்கும் போதே அவன் தன்னுள் அந்த இறை ஆற்றலை பெற்றுக்கொண்டு அவன் சிவமாதல் வேண்டும். அப்பதான் சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்ண முடியும். சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோரை எல்லாம், அந்த பாடல். வருவாரலைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே, வருவாரலைத்து வாடி. அது புறத்துல. வடலுரு வடதிசைக்கே, வடலுரு வடலுரு வடதிசைக்கே, அது எங்க? இந்த மனிதன் தெற்கு
நோக்கி அமர, தெற்கு நோக்கி அமர்ந்து அவன் தியானத்தில் வழிபடும் பொழுது அவனுடைய கண்கள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய ஒளி எண்ணங்கள் வடக்கு நோக்கி உரு போட்டுக்கொண்டே இருக்கும். உரு ஏறும், வடல் உரு வட திசைக்கே. அப்படியாகும் பொழுது இந்த மனிதனானவன், மனிதன் தான் இறைவன், மனிதனே இறைவனாகிறான், மனிதன் தான் இறைவனை காட்டி கொடுக்கிறான், மனிதன் தான் இறைவனுக்காக கோவில் கட்டுறான், மனிதன் தான் எல்லாம் பண்றான். எங்கேயாவது சாமி தன்னைத்தானே போய் கோயில் கட்டிக்குதா, பெரிய மசூதி எழுப்பிக்குதா, சர்ச்சு கட்டிக்குதா, பெரிய சிவனாலயம் கட்டிக்குதா? இல்ல, இவன் தான் கட்டி வைக்கிறான். கடவுள் மற்ற எண்ணங்கள் எல்லாம் கடந்துட்டு உள்ள போயிட்டான்னா, அகத்துல போயிட்டான்னா அதான் கடவுள், இவனே கடவுள். அதுக்கு தான் பெரியார் சொன்னார். பெரியார் ஒரு அறிவுடைய ஞானி அவரும். ஆனா அவரு அசைவ உணவு சாப்பிட்டதனாலே அவரை ஞானின்னு சொல்லுவது கூடாது என்று ஐயா சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு பெரிய செல்வந்தரான பெரியார் ஒரு தாய் தந்தையனுக்கு ஒரே பிள்ளை, கோடீஸ்வரன், எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம், எப்படி வேணாலும் சாப்பிட்டுருக்கலாம். இல்லையே, எச்சைகளை சாப்பிட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஜெயிலுக்கு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. கடைசியில் அவர் சம்பாதிச்சது என்ன? ஒன்றுமே இல்லை. ஆனால் அவரை வச்சு சம்பாதிச்சு நல்லா இருக்கிறவங்க வேறவங்க, அது கணக்கில் இல்லாதது. ஆனால் பெரியார் அந்த இன்பத்தை அனுபவிச்சாரான்னா இல்லை. ஏன்? இந்த திராவிட பாரம்பரியம், இந்த தமிழ் மக்கள் நல்லா இருக்கணும், தெய்வம் தெய்வம்னு சொல்லி பிரதோஷ வழிபாடுன்னு சொல்லி ஒரு 15 வருஷ காலமா இந்த பெண்கள் ஆண்கள்லாம் அங்க போய் தவமா கிடக்கிறான். எதுவும் பயண கண்டீர்களே? ஆனா இல்லை. அது எவ்வளவு காலமா வந்தது பிரதோஷ வழிபாடு? இல்லையே. இதெல்லாம் இந்த மாதிரி மூடத்தனமா மனிதன் போய் மாட்டிக்கிறானே, இவெல்லாம் அப்படி போகக்கூடாது என்பதற்காக தான் அந்த பெரியார் ஈவேரா ராமசாமி அவ்வளோ அடி வாங்கிக்கிட்டு இந்த மக்களுக்கெல்லாம் அறிவை புகன்றார்கள். ஆனால் இப்போ அதன் வழி யாரும் வரல. ஆனால் ராமலிங்க சுவாமிகள் தன்னையே வாழ்ந்து, தன்னையே வளர்த்து, தன்னையே இறை அருளாக்கி, அதன்படி எல்லா உயிர்களிலும் புகுந்து கொள்வேன் என்று புகுந்து கொண்டு வாழ்ந்து காட்டுகிறார்கள். அடியவன் வீட்டில், அடியவனுக்கு தஞ்சாவூர்ல ஒரு நகைக்கடைங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு நகைக்கடை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்படி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கடையிலே ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பில் உள்ள பையனை கடையில் வேலைக்கு சேர்த்திருந்தேன். அப்போ என்னுடைய கடத்தூரில் உள்ள மக்கள்லாம் சொன்னாங்க, ஒரு லட்சுமி ஸ்தானத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பையனை கொண்டாந்து சேர்த்து வச்சிருக்கான் அந்த ஆளு, இவனை பார்த்தா பெரியார் தீக்கா கட்சியாகவும் தெரியல, இவன் சொல்றதெல்லாம் ரொம்ப அறிந்து கொள்ளாத முடியாத செய்தியெல்லாம் சொல்றான், என்ன அப்படி பண்றான் அப்படின்னாங்க. ஏன்னா பூவுடன் சேர்ந்த நாரும் மனம் பெற்ற கதைக்கு சொல்ல வரேன். அந்த தாழ்த்தப்பட்ட பையன் அடியவனை கண்டு கண்டு தானும் சுத்த சைவமாகி விட்டான். சைவமானதோடு இல்லை, அவனை பாம்பேக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் தங்க நகைகள் எடுத்துட்டு வருவதற்காக. அவன் எடுத்துக்கொண்டு வருவதற்கு சொன்ன நாட்கள் 2, ஒரு வார காலம் ஆகிப்போச்சு. அப்போ சில சிக்கல்கள் ஏற்பட்டு போச்சு, ஒரு வார காலம் ஆகிப்போச்சு. அவன் வருவதற்கு ஒரு வார காலம் ஆன உடனே அவனுடைய தாயார், என் பிள்ளைய காணும், இவெல்லாம் பணக்காரன், என் பிள்ளைய கொண்டு என்னமோ பண்ணிட்டான். ஐயா அப்புறம் பேசிக்கலாம், ஐயா ஐயா மஞ்சு சட்டை அப்புறம் பேசிக்கலாம், என்ன முக்கியமான செய்தி உங்களுக்காக தான் என் உயிரை விட்டுட்டு சொல்கிறேன். நான் சாப்பிடவே இல்லைங்க, காலையிலையும் சாப்பிடலை, மத்தியானமும் சாப்பிடலை. ஏன்னா நீங்கள்லாம் எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும்,
நீங்கள்லாம் சாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த உரையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஐயா, மன்னிக்கணும். எனவே இந்த பையன் வரவே இல்லை என்று அவன் தாயார் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டு வீட்டில் இருக்கிறார். காலையில் போகிறேன், அவன் நகை கடையெல்லாம் சிறுப்பா சிரிக்க அடிச்சு போடுறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு படுத்துட்டு உறங்கி விட்டாள். இது உண்மையாக நடந்தது. என் ராமலிங்க பெருமானுடைய சத்திய தீபத்தின் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகின்றேன். அடியவனுடைய வாழ்க்கையெல்லாம் அந்த தீபத்தை தான் சத்தியம் பண்ண முடியும், வேற யாரும் போய் சத்தியம் பண்ண முடியும்? அதற்கு என் மீது சத்தியம் பண்ணு, நான் அந்த நிலையில் இருக்கேன் இங்கே வந்து சொன்னீங்கன்னா அவர் பாதத்தை என் தலை மீது வைத்துக் கொள்கிறேன், வந்து சேருங்கள், ஒருமையுடையவர்கள் வந்து சேருங்கள். ஏன்னா கருணைமிகு கண்ணதாசன் கூட்டின இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பயனுள்ளது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அது மாதிரி அன்பர்களுக்கெல்லாம் உதவுங்க, எந்த வகையில் உதவ முடியுமோ உதவுங்க. அப்படி உதவுனீங்கன்னா இவ்வளோ பேரும் பயன்பெறலாம். வந்தவர்கள் பயன்பெறலாம், வராதவர்களுக்கு மைக்கில் கேட்குது, பேரின்பம் அடையலாம். அப்போ இந்த பையன் வரல. அந்த தாயார் தன்னை வருத்தி கொண்டு படுத்திருக்கிற அந்த அம்மா இரவு 1 மணிக்கு மேலே கதவை தட்டியிருக்கு. கதவை தட்டா கதவை போய் திறந்து பார்க்குற அந்த அம்மா, கதவை திறந்து பார்க்கும் பொழுது அந்த ஐயா அவருடைய உருவலை எப்படி இருப்பாரோ அந்த முக்காடை போட்டுக்கிட்டு போய் அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காரு, உன் பையன் நாளைக்கு வந்துடுவான், நீ போய் கடையில் தகராறு பண்ணாத, கவலைப்படாத. இந்த 2 வார்த்தை. அப்படியானா ஐயாவுக்கு எவ்வளவு இரக்கத்தை பாருங்க. ஏன்னா நம்ம உற்ற தோழன், நான் செய்வனை எல்லாம் தான் செய்து எமக்கே வான்பதம் அளித்த வாய்த்த நல்ல நட்பு எனக்கு. அதனால என்னுடைய நண்பர் போய் அந்த சேரிக்கு போய் நீ அவனை ஒன்றும் சொல்லிடாத, அவன் கடையில் போய் அவனை அசிங்கப்படுத்திடாத, உன் மகன் நாளைக்கு வருவான் அப்படின்னு ஐயா போய் சொல்லிட்டு வந்திருக்கிறார். இந்த அம்மா கதவை நல்லாவே திறந்து பார்த்துட்டு, ஆஹா மாதா வந்துட்டு போகுது, இவளுக்கு மாதா, ஏன்னா முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தா அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்கிறாரு, அதனால மாதா வந்துட்டு போகுது அப்படின்னு இவ முடிவை எடுத்துட்டு கதவை சாத்திட்டா அந்த அம்மா. இது உண்மையாக நடந்தது. மறுநாள் காலையில் அடியவன் போய் கடை திறக்கிறேன். கடை திறந்துட்டு உட்காந்துருக்கேன். இந்த அம்மா வந்துட்டா. வந்து ஒரே சத்தம் போட்டு கடத்தரவை கூட்டிட்டா. இந்த மாதிரி பணக்காரெல்லாம் செய்கிற வேலையா, என் பிள்ளைய என்னமோ பண்ணி கொண்டுட்டான், என் பிள்ளைய வித்துட்டான், என் பிள்ளை நகை வாங்க போன இடத்துல நகையை பிடுங்கிட்டு எவனோ கொண்டுட்டான் அப்படின்னு இந்த அம்மா ரோட்டில் நின்று தலையில் அடிச்சுட்டு கதறா. நான் போய் கையெடுத்து கும்பிட்டு, சேத்த உள்ளே வந்துருங்கோ, உங்களுக்கு என்ன நடக்கணும் அதெல்லாம் கரெக்டாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உள்ளே உட்கார வச்சு மற்ற ஆட்கள் மூலமாக டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு இந்த அம்மா இப்படி வந்து உட்காந்துச்சுங்க. இவ்வளோ பெரிய படம் ராமலிங்க சுவாமி படம். இந்த படம் அவங்க பக்கத்தில் இருந்த கீழே உள்ள யாரும் இப்படி கொடுத்துருந்தாங்க. அந்த கருணைமிகு கண்ணதாசன் நடிச்சிருக்க படத்தை பாருங்க, பார்க்க அழகு. அவர் செய்யும் செயல்களெல்லாம் அழகு. இது மாதிரி அழகிய படம். இந்த படத்தை இப்படி எடுத்து இப்படி பார்த்தேன். இந்த அம்மா நேராக பார்த்தா, ஐயா இந்த அம்மா தான் ஐயா வந்துச்சு, நேற்று கையை இப்படி தான் வச்சிருந்துச்சு, இந்த அம்மா தான் வந்து உன் மகன் நாளைக்கு வருவான், நீ கவலைப்படாத, கடையில் போய் சத்தம் போடாதேன்னு சொன்னிச்சு. சத்தியமா இது நடந்தது, என் ராமலிங்கம் மீது சத்தியமாக சொல்லுகின்றேன், இது நடந்தது, நம்புங்க. நம்பினீர்களா தான் நீங்க நடராஜன் ஆக முடியும். நீங்க நம்பாவிடில் யமராஜனாக தான் ஆகி விடுவீர்கள். நம்புங்கள். அதனால இந்த படத்தை எடுத்தேன். இந்த படத்தை ஐயா இவர் தான் ஐயா, இவர் இந்த அம்மா தான் ஐயா வந்து என்னை வீட்டில் கதவை திறந்தேன், என்கிட்ட சொல்லிட்டு இந்த அம்மா போயிடுச்சு, நான் அப்புறம் திரும்ப கதவை போட்டுட்டு தூங்கினேன் அப்படின்னா. பாவி, இது மாதாவும் இல்லை ஒன்றும் இல்லை, இது வடலூர் ராமலிங்க பெருமான், இது அருட்பரின் ஜோதி, இது எனக்காக உன் வீட்டுக்கு தூது வந்திருக்கடி அம்மா. இந்த சிறியவனுக்காக, இந்த பாவி பயலுக்காக, இவன் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உன் வீட்டுக்கு வந்து தூது வந்து இப்படி சொல்லிட்டு வந்திருக்கிறாரு, நீ அதையும் கேட்காம வந்து இப்படி சத்தம் போட்டுட்டியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். அதற்குள்ள சரக்கோட வந்து காரில் இறங்கிட்டான் பையன். இதை
கடத்தரில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த அம்மா கத்துனது என்னத்துக்காக கத்துனா, யார் கதவை தட்டி திறந்தது, மகன் எங்க போனா, மகன் எங்க, கரெக்டா எல்லாமே அட்டண்டேத்தில் நடந்து போச்சு கடத்தருவில். அதனால என் கடை அருகாமையில் ஒரு திருடர்கள் வருவதற்கு கூட அஞ்சுவார்கள். தப்பே நடக்காது, எந்த துன்பமும் வராது. அப்படியானா இந்த ராமலிங்க பெருமானே நீங்களெல்லாம் விடலாமா? இந்த சன்மார்க்க இந்த திருக்கூட்டம் விடலாமா? நீங்க சாதாரண மனிதர்களா? இவ்வளவு நாளி உட்கார்ந்து இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் இப்பிறவி தப்பினால் எப்பிறவியோ, அடுத்த பிறவி என்ன பிறக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப செய்யற ஒரு நற்கதி தான் அடுத்த பிறவியில ஒரு சன்மார்க்க மையத்தில் பிறக்கலாம். இப்போ துன்பமா செய்துகிட்டு இருக்கிறவன் ஞான நிலையில இருப்பான். ஒரு ஞானியே கள்ளியாக பிறந்திருக்கிறான் என்று ஐயா எழுதியிருக்கிறார் உரைநடை பகுதியில். ஏன் கள்ளியா பிறந்தான்? பெரிய ஞானி ஞானி கள்ளியா பிறக்கலாமோ? முச்சுடர் 3 பேஸ்ல ஞானி செய்தது ஒரு பேஸ் தான். என்ன? அந்த ஜோதியை நினைச்சு 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 தவம் இருக்கிறான். அந்த ஆற்றல் கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். எப்படி அருட்ஜோதி ஆக முடியும்? பசித்தவருக்கு 2 சோறு போடணும், இல்ல பசிச்சவனுக்கு 2 சோறு போட முடியல, உங்களுக்கு அந்த அளவுக்கு வழி இல்லை என்றாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய முரத்துல புடைச்சி இப்படி கீழே கொட்டியிருப்பாங்க அந்த குருணை, அதை அள்ளிட்டு போய் 2 இரும்புக்கு கொண்டு போய் அருட்பெருஞ்சோதி அர்ப்பணம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது தர்மம். அப்ப பசி தீர்க்கும். மற்றது ஒருவர் முடியாம இருக்கிறாரு, யாரோ ஒரு பெண் வேலைக்கு கஷ்டப்படுறா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்வது. ஒரு மாடு ரோட்ல அடிபட்டு கிடக்கு, ஒரு நாய் ரோட்ல அடிபட்டு கிடக்கு, அருட்பெருஞ்சோதி ஐயா எனக்கு எதுக்கு இந்த துன்பம் நிகழ்ந்திருக்கே, இது இனி நிகழாத ஒன்னும் காத்தருள வேணுமே, அருட்பெருஞ்சோதி அபயம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தீங்கன்னா அது செவுத்தில் அடிச்ச பால் போல உங்களுக்கும் இன்பம் கிடைக்கும், அந்த அடிபட்டு கிடக்கிறவனுக்கும் அந்த இன்பம் கிடைக்கும். இது போல நிறைய அதிசயங்கள், ஆயிரக்கணக்கில் அதிசயங்கள். என்னை விட்டா இன்னைக்கு ஒரு நாள், இன்னைக்கு இரவு 10 மணிக்கு நீங்க வேற எந்த நிகழ்ச்சி நிகழ்த்த முடியாது. அந்த அளவுக்கு என்னால் பேசிக்கொண்டே இருக்க முடியும். அடியவன் மதியம் சொற்பொழிவு நிகழ்த்திட்டு அங்க போனேன். அடியவர்கள்லாம் விடமாட்டேன்னு சூழ்ந்து கொண்டார்கள். அங்கேயும் நடத்தி கொண்டுதான் இருந்தேன். என்ன, யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம். நான் அடியவன் அருட்பெருஞ்சோதி ராமலிங்கத்துக்கிட்ட பெற்ற இன்பத்தை நீங்களெல்லாம் பெறணும். இந்த வாலிபமான இந்த வயசுல நீங்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சு வாழணும். இந்த கருணை மிகு கண்ணதாசன் செய்த இந்த ஏற்பாடு உங்களுக்கு அத்தனை பேருக்கும் கிடைச்சு மகிழணும். உங்களால பலாயிரம் கோடி பேர் நன்மை அடையணும். இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு 1000 பேரா இருந்தாலும் இது பல கோடி பேருக்கு நன்மை கிடைக்கும். ஏன்னா ஆங்காங்கே இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி அந்த இன்புறும் பொழுது எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செயல்களும் பெருமானுடைய கருணை கொண்டு எதற்கெடுத்தாலும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. உண்டென்று தெய்வம் உண்டென்று என்று சொன்னார்கள் பட்டினத்தார். ஒரு தெய்வத்தை வணங்கணும். எல்லா இது அது எண்ணாத இயலுடைய அதுவாய் ஆட்சிக்கு உரியவன் மாட்சியும் உடைத்தாய். நீங்க அந்த தெய்வத்தை கும்பிட்டு இந்த தெய்வத்தை கும்பிட்டு எல்லாது கூட ஒண்ணு வெற்றி கொடுக்காது. ஆனா ராமலிங்கத்தை நம்மளை போன்ற மனிதனாக பிறந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய ஐயா எங்கெங்கு இருந்துயிர் ஏதேதி வேண்டினும் அங்கெங்கு இருந்து அருள் அருட்பெருஞ்சோதின்ட்டார். அவனுக்கு போய் உதவி செஞ்சுட்டு நீ உடையாந்துரு அப்படின்னு சொல்லல, அங்க இருந்து நீ அருள் புரி. பாருங்க எப்படி அப்பேரியப்பட்ட ராமலிங்க பெருமான அருட்பெருஞ்சோதிய எந்த துன்பங்கள் எந்த இடர்கள் வந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல கூப்பிட்டுக்கலாம். இது கக்கூசுல போய் உட்கார்ந்துருப்பீங்க, அங்கே சில துன்பங்கள் நடக்குது, ஒரு பாம்பு இருக்கு, ஒரு தேல் இருக்கு, அருட்பெருஞ்சோதி கவுந்து பண்ணும். இது கக்கூசா இருக்குதே,
இங்கே அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை நாம சொல்லுவதாவது என்று எண்ணுதல் கூடாது. பாக்கி மந்திரங்களுக்கு தான் வேதமும் ஆகமங்கள்லாம் உண்டு. ஐயாவுக்கு ஆகமங்கள்லாம் எந்த குப்பையும் கிடையாது. எங்கே நினைத்தது நினைத்தாங்க எய்துர அனைத்தையும் தரும்போர் அரும்பெறன் மணி, என் மாணிக்க மணி, என் அருட்பெருஞ் ஜோதிமணி. அதனால இந்த நிகழ்வுகளை எல்லாம் அடியவன் நிறைய பெற்று இருக்கின்றேன், எம்பெருமானிடம் நிறைய பெற்று இருக்கின்றேன். அதனால தான் அடியவன் யான் பெற்ற இன்பத்தையே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீங்க பேப்பரை படிச்சுட்டு பேருரையாற்றுவதும், பேப்பரை படிச்சுட்டு பேருரையாற்றுவார்கள், அங்கே போய் வேற உணவுகளை சாப்பிடுவார்கள், பால் மோர் தயிர் சாப்பிடுவார்கள். சொல்லும் செயலும் ஒன்றா இருக்கணும், படித்த வண்ணம் செயலா இருக்கணும். தானமும் தவமும் தான் செய்யல் அரிது, தானமும் தவமும் தானே செய்யணும், பரோபகாரமும் தானே செய்யணும். இதுக்கெல்லாம் எதுவும் காசா பணமா இல்லைங்களே. அதான் அடியவன் தஞ்சாவூர் மேல வீதியில ஒரு மனநல பாதிச்சவர். எங்கேயாவது பைத்தியங்கள்லாம் யாரையும் கும்பிட்டு பார்த்துருக்கீங்களா ஐயா? பைத்தியங்கள்லாம் யாரையும் கும்பிடாது, பார்த்தா அடிக்கும் கடிக்கும். அடியவனை பார்த்துச்சுன்னா சில இது கும்பிடும், சில இது வணக்கம் வைக்கும், சில இது சிரிக்கும். காரணம் என்ன? அந்த நிலை அவர்கள் மனநிலை மாறிய நிலையில் இருந்தாலும் ஆன்மா இருக்குல்ல, அது காட்டி கொடுக்கும். அப்ப ஒரு மனநிலை பாதிச்சவரு அந்த வீதியில வர்றாரு. அடியவன் அங்க போறேன். போகும் பொழுது அவரை கூப்பிட்டு, எப்பா எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குறேன். வேணும் அப்படின்ட்டார். உடனே இங்கே வாங்கன்னு வர சொல்லிட்டு ஒரு கடையில் போய், ஐயா பைய தடவி ஒரு 3 ரூபாய் டைகரி பிஸ்கட்டு கொடுங்கோ அப்படின்னு கையை நீட்டுறேன். இவரும் அந்த கடைசியில் நின்றவர் அவ்வளோ டிராஃபிக்கையும் கடந்து வந்து விட்டார்கள். கையில் சில்லற பணம் எடுத்தாக்கா வெறும் 2 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் 2 காயின் இருக்குங்க. 1 ரூபாய் காயின் 2 காயின் தான் இருக்கு, வேற எந்த பணமும் என்கிட்ட இல்லை அந்த நேரத்தில். இதை கண்ட மாத்திரத்துக்கு என் மனம் பதபதைச்சு போச்சு. ஆகா, மனநிலை பாதிச்சவரு அவரு இவ்வளோ டிராபிக்கை கடந்து வந்துட்டாரே, நம்ம கையில் 2 ரூபாய் காசு தானே இருக்கு, இதை பார்க்கறவங்களாம் நம்மளை ஏலமாக காரி துப்ப போறானே, பெரிய தர்மகர்த்தா இவன், அவன் பைத்தியத்தை பிடிச்சி வர சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லைன்னு விரட்டி விட்றான் அப்படின்னு சொல்லுவானே, என் செய்வேன் அப்படின்னுட்டு இந்த 2 ரூபாய் காசை இந்த பீச்சை கையில் வச்சுட்டு தான் நடுங்குது என் மனம். பிறகு என்ன பண்ணேன், அவர் இந்த மேலே ராக்கையிலேருந்து எடுக்கிறாரு அந்த 3 ரூபாய் பிஸ்கட்டை. அவரை ஐயா ஐயா எடுக்காதீங்கன்னு சொல்றேன், இந்த 7.5 கட்ட துண்டை எடுக்காதீங்கன்னு சொல்றேன். ஆனால் அவர் காதில் அது விழவில்லை. அவர் அந்த 3 ரூபாய் பிஸ்கட்டை எடுத்து கொண்டாந்து இந்த ஷோகேஸில் வச்சுட்டார், அந்த டப்பா மேலே வச்சுட்டார் எடுத்துக்க சொல்லி. எனக்கு செய்தியை சொல்லி விரிவுபடுத்துவதற்குள்ளே இவ்வளவு நடக்குது. என்ன பண்ணேன், ஐயா என்கிட்ட 3 ரூபாய்க்கு 1 ரூபாய் குறைச்சலா இருக்கு ஐயா, நான் தெரியாம கேட்டுட்டேன், மன்னிக்கணும், வேற ஏதாவது இருந்தா அதை கொடுங்கோன்னு சொல்லி இப்படி சொல்றதுக்காக இப்படி திறக்கிறேன். ஐயா இந்த 2 1 ரூபாய் காயினா இருந்தது, இன்னொரு காயின் இருக்கியா, 3 காயின் இருக்கியா அந்த கையில, இதை நான் மிகைப்படுத்தி சொல்லல. ஏன்னா இது சத்தியமாக ராமலிங்கம் மீது சத்தியமாக நடந்தது, நம்புங்க. 2 காயின் இருந்தது, எப்படிங்க 3 காயின் ஆகும்? அது நிற்க. அதன் பிறகு மாயை ஆட்கொள்ளுது பாருங்க என்ன. அதுக்கு தான் ஐயா சொல்லு, மாயை என்னை வெல்லுமோன்னு பாடுவார். இந்த 3 ரூபாய் காயின் இருந்த உடனே திடீரென்று எனக்கு மாயை வேலை செய்யுது. என்னன்னா, அடாடா இது ராமலிங்க சுவாமி கொடுத்த காசு அல்லவா இது, இந்த காசை மெதுவாக கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு
அப்புறமா இந்த மனநல பாய்ச்சவருக்கு வாங்கி கொடுப்போம், இது வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடும், சாமி கொடுத்த காசாச்சே, எப்படி அந்த எண்ணம் மாயை வந்து தாக்குது. கொஞ்ச நாளைக்குள்ள, அடுத்த ஒரு செகண்டுக்குள்ள ஐயோ இது அவருக்காக நடந்த சித்து வேலையாக இருக்கலாம். எப்பயுமே அருட்பெருஞ்சோதியை சொல்ல 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 எல்லா மனிதர்களுக்கும் ஒளி பிரவாகம் ஏற்படும். சாதாரண மனிதனுக்கு ஏற்படும், அடியவனுக்கு ஏற்பட்டது. அதை என் குடும்பமே கண்டுகளிச்சது. அப்படி சிறு ஒளி கிளம்பும் பொழுது அதை கண்டு பல்லு இழிக்காதங்கிறாரு ஐயா. அடியவன் அந்த ஒளியை கண்டு பல்லு இழித்திருந்தனே, ஆனால் இந்த அளவுக்கு ஏறாத நிலைமை ஏற முடியாது, ஏனியில தள்ளி விட்டுருவாங்க. அப்ப அந்த காசின் மீது ஆசைப்பட்டு விட்டேன். இது தெய்வம் கொடுத்த காசாச்சே என்ற ஒரு எண்ணத்தினாலே பிறகு ஐயோ இது அவர்களுக்காக நடந்த நிகழ்வு அல்லவா, நாம பாவம் செய்து விட போகிறோமே என்று ஐயா இல்ல இந்தாங்க அப்படின்னு 3 ரூபாயும் அந்த கொடுத்துட்டு உடனே அந்த பிஸ்கட்டை வாங்கி பிரித்து மனநிலை பதிச்சவற்றை கொடுத்துட்டு பேரின்பமாக வீடு வந்து சேர்ந்தேன். இது போல எனக்கு 1 அல்ல 2 அல்ல நிறைய இடத்துல எனக்கு நிறைய நடக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு சன்னிதானத்துக்கு போயிருக்கேன். அங்கே ஒரு 50 பேர் வீட்டில் இருக்கின்றார்கள். அடியவன் நடுப்புற உட்கார்ந்திருக்கேன். அந்த சன்னிதானத்திற்கு போவதற்கு முன்னாலேயே வீட்டை விட்டு இறங்கும் பொழுதே அடாடா என்ன செய்வது, நாம எங்கேயும் சாப்பிட மாட்டோமே, கண்ட இடத்துலையும் சாப்பிட மாட்டோமே, நல்ல பசியான நேரத்துக்கு அல்லவா நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம், என்ன செய்யறதுன்ட்டு ஒரு எண்ணம். பிறகு அந்த எண்ணத்தை தவிர்த்துட்டு எடுத்த காரியத்தை முடிப்போன்னு இறங்கிட்டேன். நேராக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுவும் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் நடந்தது தான். அங்கே 50 பேரோட நடுப்பற உட்கார்ந்துருக்கேன். ஒரு சின்ன பையன், அவனுக்கு வயது ஏதோ ஒரு 3 வயது இருக்கலாம், 3 வயது 4 வயது இருக்கலாம், நல்ல அழகான பையன். இவ்வளோ பெரிய கேரி பேக்கை தூக்கிட்டு அந்த 50 பேருக்கு இடையில என்னகிட்ட வந்து நோன்றான். எனக்கோ வெட்கம், என்னடா ஒரு சின்ன பையன் கொண்டு வந்து ஏதோ பைய கொடுக்குறான், பின்னாடி உள்ளவன்லாம் பார்த்துட்டு ஐயா பையன் சின்ன பிள்ளைகிட்ட வந்து பையன் வாங்கிக்கிறானே, இவன் அது உள்ள என்ன இருக்கோ இவன் வாங்கிக்கிறானேன்னு நினைப்பானே, இவன் நம்மள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறானே அப்படின்னு என்னையா வேணும். அவனுக்கு பேசவும் தெரியலை, ரொம்ப சின்ன பிள்ளை, அந்த கேரி பேக்கை தூக்க அவனால முடியாது, அது மாதிரி குழந்தை. இது உங்களுக்கு தான் இந்தாங்க அப்படிங்குது. சரின்னு கேரி பேக்கை பிடிச்சு கொண்டு அவனையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து இப்படி இறங்கி இப்படி தள்ளி வந்து பார்க்குறேன். வாசப்படியில், அவ்வளோ தூரத்துக்கு வாசப்படி, அந்த வாசப்படியில் ஒரு பெரிய இம்பாலா கார் போட்டுக்கிட்டு அதில் இது மாதிரி ஒரு 10 பொட்டலத்தை எடுத்து ஒரு பெரிய தனவந்தர் போல இருக்கு எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடியேன் இருப்பதோ தூரத்தில் உள்ள இடம் 50 பேர் இருக்காங்க. அந்த 50 பேருக்கு மத்தியில் என்னகிட்ட மட்டும் இந்த புள்ள கொண்டாந்து கொடுக்குது. ஏன் நம்ம எங்கேயும் அங்கேயும் எங்கேயும் சாப்பிட மாட்டோமே, இடைப்பட்ட நேரத்தில் இப்படி தெய்வத்தை நோக்கி கிளம்பிட்டோமே, என்ன செய்வது என்று ஒரு நொடி மனம் பதைத்தேன். அதற்கு கிடைத்த கிஃப்ட் திறந்து பார்த்தா எலுமிச்சை சாதம், புளி சாதம், சக்கரை சாதம், அவல், வடை, தயிர், சாம்பார், என்னென்னவோ வகை வகையா இருக்குங்க. எவ்வளவு பெரிய பாக்கெட். இப்படியெல்லாம் உடனே அடியவனத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன தெய்வம் கொடுத்த சாப்பாடு அல்லவா என்று. இந்த மாதிரி இருக்க 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 யாரையும் ராமலிங்க சுவாமிகள் பட்டினி போட மாட்டார். நீங்க ராமலிங்க சுவாமியை தைரியமா பிடிச்சிட்டு இறங்குங்க. முக்காடு போட்ட தெய்வத்தை எங்க வீட்டில் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு வயதானவர் எங்க வீட்டில் வந்து சொல்றா, எனக்கு உடல்நல சரியா இல்லை, அப்போ மெட்ராஸ் அப்போலோவுக்கு என்னை அழைச்சிக்கிட்டு போகணும், 30,000 ரூபா தேவைப்படுது, பாக்கியெல்லாம் பணம் கட்டியிருக்கு, இந்த 30,000 தான் பாக்கி இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு நான் போய் ஆகணும், பணம் இல்லை. அப்போ என்னை
பார்ப்பதற்கு ஒரு மூதாட்டியானவர்கள் வந்தார்கள், உறவினர். அந்த அம்மா சொன்னா, என் மனைவியை கூப்பிட்டு, இந்த அம்மா அவன் தான் சாமி பூதம்னு இப்படி கிடந்து அலையிறான்னு சொன்னா, நீனு அவனோடையே இருந்துகிட்டு இருக்கியாடி, முதல்ல அந்த முக்காடு போட்ட சாமி போட்டோ எடுத்துக்கிட்ட வெளியே தூக்கி எங்கேயாச்சும் கோயிலில் கொண்ட வையடி அப்படின்னு அவ சொல்றா. என் காதுல விழுந்த மாத்திரத்துக்கு எனக்கு என்னதுதான் நடந்ததுன்னு தெரியல. சொல்லிட்டு அவ அடுத்த நிமிடம்லாம் அங்க உட்காரல, எழுந்து கிடுகிடு என்று வீட்டை விட்டு போயிட்டா. அவ வீட்டை விட்டு ஒரு 10 மீட்டர் தூரம் தாங்க போயிருப்பாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. என் வீட்டுக்கு அருகாமையில் சங்கரநாராயணன் கோயிலும் ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு 2 கட்டிடம் தள்ளி ஒரு ஃபோன் வந்தது மெட்ராஸ்லேருந்து. ஐயா, உங்களுக்கு 30,000 பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறேன், அதை வச்சுக்கிட்டு இன்னும் கலரில் சட்டை போட்டுக்கிட்டு வண்டியில் நண்பர் நிற்கிறாரு, அவருக்கு உங்கள் வீட்டில் தெரியாது, எனவே உங்கள் வீட்டு முகவரியை சொல்லி உங்கள் மனைவி என்ன கலர் புடவை கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாசப்படியில் நிற்க சொல்லுங்க, அவர் அங்கே வருவார், வந்து கொடுப்பார். ஃபோன் உறுதியா? அதே மாதிரி அந்த 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 நிற்கக்கூடிய நபர்கிட்ட நம்பரை வாங்கி பேசுகிறேன். அடுத்து 2 நிமிஷத்துக்கெல்லாம் வீடு வந்து சேர்ந்துட்டார். 30,000 பணம், இவ்வளோ பழங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சிறியவனுடைய காலை தொட்டு வணங்கிட்டு அது போகுது. இது யாரு கொடுத்தது? யார் கொடுப்பா? அப்ப ராமலிங்கத்தை எந்த அளவுக்கு பரிந்து உள் உணர்ந்து வேண்டுகின்றோமோ அவர் இப்படிதான் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அருளையும் கொடுப்பார், பொருளையும் கொடுப்பார், தெருளையும் கொடுப்பார், எல்லாமும் கொடுப்பார். அதனால நீங்கள் எல்லோரும் நாம கண்ணிருந்தும் குருடராய் இருந்து விடாதீர்கள். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன் நான், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன். சொந்த பந்தம் என்றும் இன்பம் துன்பம் என்றும் வந்த வகையாலே மதித்திருந்தேன் நான், வந்த வகையாலே மதித்திருந்தேன். வந்தது தெரிந்தாலும் வருவது தெரியாது என்பதை இன்றுதான் புரிந்து கொண்டேன். கண்ணிருந்தும் குருடாய் இருந்து விட்டேன், காலமெல்லாம் வீணே கழித்து விட்டேன் என்று பட்டினத்தார் துன்பமுற பாடுவார்கள். அதுபோன்று நீங்கள் எல்லாம் 6 அறிவு படைத்தவர்கள். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க சன்மார்க்கத்தை, சாகாத கலையை சேர்ந்தவர்கள், அதை காதில் வாங்கியவர்கள். அந்த பிரசாதத்தை மத்தியானம்லாம் எல்லாம் சாப்பிட்ருக்கீங்க, அந்த இன்பத்தை காதில் வாங்கியிருக்கீங்க. எனவே நீங்கள் எல்லாம் கண்ணிருந்தும் மனிதர்களாய் பிறந்து மாண்புமிக்க மனிதர்கள். நீங்கள் எல்லோரும் சன்மார்க்கிகள். நீங்கள் எல்லாரும் இறந்து போவோம் என்கிற எண்ணத்தை கைவிட்டு ராமலிங்க பெருமானை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, படுக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, எழுந்திருக்கும் போதெல்லாம் சொல்லுங்க, மனதுக்குள்ளேயே சொல்லுங்க. அடுத்தவங்க நக்கல் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுங்கன்னா மனதுக்குள்ளேயே சொல்லுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை இத்துடன் சொல்லி இதை நிறைவு பெறுகின்றேன். அதனால எனக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கிஃப்ட் அருட்பெருஞ்சோதி மகா மந்திரத்தை அடியவன் ராகமாக சொல்லுவேன். அதை கேட்டு நீங்க 3 தடவை எனக்கு சொன்னால் அதுவே எனக்கு போதுமானது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சொல்லுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ராமலிங்க பெருமான் என் அருட்பெரும் ஜோதி ஆண்டவராகிய அருட்பெரும் ஜோதி ஐயனே, இங்கே வந்து இருக்கும் சன்மார்க்கிகள் அத்தனை பேருக்கும், வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கும், இதெல்லாம் காதுல வாங்கியவர்களுக்கும், இந்த வழிபாட்டை ஏற்படுத்திய கருணை மிகு கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் எல்லா அன்பர்களுக்கும் அகத்தும் புறத்தும் அமர்ந்து அருட்ஜோதி செலுத்திடுதல் வேண்டும். அவர்களுக்கெல்லாம் கேட்டும் கேட்காமலும் நீங்களே அபயத்திரள் அளித்தருதல் வேண்டும். அருட்பெருஞ்சோதி அபயம். சொல்லுங்க. அபயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி சபையென துல்மன தானமந்தி அமைக்கே அபயமளித்ததோர் அருட்பெருஞ்சோதி. நன்றி.